யா ரப்பி லா தஸ்லுபன்னி ஹுப்பஹா அபதா வயர்ஹமுல்லாஹு புதான் கால ஆமீனா. அதாவது அத்தா காபத்துல்லால கூட்டு போய் என்ன செஞ்சாராம்? அல்லாஹும்ம அரிஹினி மின் லைலா வ ஹுப்பிஹா. இப்பா அல்லாஹும்ம அரிஹினி மின் லைலா, அல்லாஹும்ம அரிஹினி மின் லைலா, லைலாவில் இருந்தும் உப்பிகாருடைய காதலில் இருந்து என்னை ராகத்தடைய செய் என்று என்ன செஞ்சாரு? சொல்ல சொன்னார். அவன் அழுதுட்டார். அவர் காபத்துல்லால் பொண்ணு என்ன செஞ்சாரு? அழுதாரு. அழுத உடனே அவர் என்ன செய்ய சொல்றாரு? அல்லாஹும்ம அரிஹினி மின் லைலா, லைலாவில் இருந்து உப்பிகா, அவருடைய காதலில் இருந்து என்னை என்ன செய்ய? ராகத்தடைய செய். வசுலுபு உப்பஹா அன்னி, அவருடைய காதலை என்னை விட்டு நீ போய்க்கிரு சொல்லுன்னாரு. உடனே இவர் என்ன செஞ்சாரு? அல்லாஹும்ம யா அல்லாஹ் முன்ன அலையபி லைலா, லைலாவை கொண்டு என் மீது பேருவாரம் செய். அல்லாஹும்ம முன்ன பேருவாரம் செய்யன்னு அர்த்தம். அல்லாஹும்ம யா அல்லாஹ் முன்ன அலைய, என் மீது பேருவாரம் செய். பி லைலா, லைலாவின் மூலமாக எனக்கு பேருவாரம் செய். கர்ரிபுகா, அவளை நெருக்கி வை. கர்ரிபுகானா அவளை நெருக்கி வை. இந்த லைலாவின் மூலமாக எனக்கு பேருவாரம் செய்யா அல்லாஹ் என்னாரு. அடுத்து சொல்றாரு, யா ரப்பி, என்னுடைய ரப்பே, லா தஸ்லுபன்னி ஹுப்பஹா அபதா. அங்க இருக்கு, உள்ளுக்குள்ள சரகுல இருக்குப்பா. யா ரப்பி, என்னுடைய ரப்பே, லா தஸ்லுபன்னி ஹுப்பஹா, அவருடைய ஹுப்பை, அவருடைய காதலை என்னை விட்டு ஒருபோதும் என்ன செஞ்சிடாத, நீக்கிறாத. வயர்ஹமுல்லாஹு அபுதன் கால ஆமீனா, ஆமீனா. வயர்ஹமுல்லாஹு அபுதன் கால ஆமீனா, ஆமீன் என்று சொன்ன அடியாருக்கு அல்லாஹ் என்ன செய்வானாக? ரஹமத்து செய்வானாக. என்ன செஞ்சாரு? அவர் துவா கேட்டார். உடனே அர்த்தாவும் ஆமீன்ட்டார். ஆமீன் சொன்ன அடியாருக்கு அல்லாஹ் ரஹமத் செய்வானாக. யா ரப்பி லா தஸ்லுபன்னி ஹுப்பஹா அபதா, ஒருபோதும் அவருடைய காதலை என்னை விட்டு நீக்கிறாத. முன்ன அலைய பி லைலா, லைலாவை கொண்டு எனக்கு பேரு உபாரம் செய்யி. கர்ரிபிகா, அவளை எனக்கு நெருக்கி கொண்டு வா. அவருடைய காதலையும் கல்பை விட்டு ஒருபோதும் என்ன செஞ்சிடாத, நீக்கிறாத. வயர்ஹமுல்லாஹு அபுதன் கால ஆமீனா, நான் செய்கிற துவாவுக்கு யார் ஆமீன் சொல்றாரோ அவருக்கு அல்லாஹ் ரஹமத்து செய்வானாக என்னாரோ அத்தா ஆமீன்ட்டார். அல்லாவே அத்தாவே என்ன செஞ்சாரு? அவரு ஆமீன் சொல்ல வச்சுட்டாரு. அப்போ ஏன்டா அழுதேன்னு கேட்டாராம். இல்லை, இந்த காபத்துல்லா கருப்பாக இருக்குது, இந்த துணி கருப்பாக இருக்குது, என் லைலாலும் கருப்பாக தான் இருக்கா, அவை இதை பார்த்துன்னு லைலா சிந்தனை வந்துருச்சு, அவை தான் அழுக வந்துருச்சு. நான் அப்போ இங்கே நம்மளுக்கு சட்டம் என்ன? ஆமீனா. இப்பா இரஹமுல்லாஹு அபுதன் கால ஆமீனா, ஆமீன் நீட்டி சொல்றாரு. ஆனால் கால ஆக இன்னொரு கவிஞர் ஆமீன்கிறார். விளங்குதப்பா? அந்த கவிஞர் தான் யாரு? ஜுபைர் இப்னு அலுபத்து. யாரு? ஜுபைர் இப்னு அலுபத்துங்கிற கவிஞர் ஆமீன்கிறாரு. அவர் என்ன செஞ்சாராம்? ஃபத்தஹல்ங்கிறவர்கிட்ட ஒட்டகம் கேட்டாராம். ஃபத்தஹல்ங்கிறவர்கிட்ட ஒட்டகம் கேட்டார். அவர் ஓடி போயிட்டார். அவர் என்ன செஞ்சிட்டாரு? அப்பந்தான் அவர் சொல்றாரு, அவர் ஓடி போய் தூரமாயிட்டாரு. விளங்குச்சப்பா? இப்போ ஜாதல்லாஹு மா பைனனா, எங்களுக்கு மத்தியில் உண்டான ஒரு இடைவேளையில் புஅதன், தூரத்தை அல்லாஹ் அதிகமாக்குவானாக. விளங்குதப்பா? இப்பா எங்களுக்கு மத்தியில் உண்டான இடைவேளையில் அல்லாஹ் எதை அதிகமாக்குவானாக? தூரத்தை அதிகமாக்குவானாக. ஆமீன்னாரு. எப்படி சொல்றாரு? ஆமீனை முற்படுத்திட்டாரு. ஆமீன் என்ன செஞ்சிட்டாரு? முற்படுத்திட்டாரு. விளங்குதப்பா? கால ஆகர் ஆமீன்னாரு. ஆமீனை முற்படுத்தினாரு. ஜாதல்லாஹு மா பைனனா, எங்களுக்கு மத்தியுள்ளான ஒரு இடைவேளையில் புஅதன், தூரத்தை அல்லாஹ் அதிகமாக்குவானாக. ஒட்டகத்தை கேட்டால் இப்படி ஓடி போயிட்டார. எங்களுக்கு மத்தியுள்ளான இடைவேளையில் தூரத்தை அதிகமாக்குவானாக ஆமீன்கிறார். ஆமீன் என்ன செய்யறாரு? அவரு முன்னாலேயே சொல்லிட்டார். ஆனால் ஆமீன்கிறது குரானில் கட்டுப்பட்டது இல்லைங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குரானில் கட்டுப்பட்டது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இதில் கட்டுப்பட்டது. இன்னஹு மின் சுலைமான் இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் தவிர ஒரு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இருக்கிறது. விளங்குதுங்களா? அப்படியே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்லாம் குரானில் கட்டுப்பட்டது.
இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி ஒவ்வொரு சூறாவினுடைய துவக்கத்தில் உள்ள பிஸ்மில்லாவும் அந்தந்த சூறாக்களில் கட்டுப்பட்டதுன்னு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி ஒரு சூறா முடிஞ்சிருச்சு, இன்னொரு சூறா ஆரம்பிக்கிறதுங்கிறத காமிக்கிறதுக்காக எழுதப்பட்டது. அந்தந்த சூறாக்களினுடைய துவக்கம்லாம் கிடையாதுங்கிறாங்க அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி. ஆனாலும் ஒரே ஒரு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இருக்குது. அது எந்த பிஸ்மில்லான்னு தெரியல. அது நம்ம ஓயிட்டோம். அந்த பிஸ்மில்லாவுடைய இதை ஓதும்போது, குரானை ஓதும்போது ஒரு தடவை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் நினைஞ்சிக்கணும், சொல்லிக்கிறணும். அப்போ தான் குரான் தமாமாகும். விளங்குச்சிங்களேங்க. ஆனால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ங்கிறது குரானில் கட்டுப்பட்டது. ஆமீன்கிறது என்ன கிடையாது, ஏகோபித்த சொல்லின் போகிறாரு எது கட்டுப்பட்டது இல்லை, குரானில் கட்டுப்பட்டது கிடையாது. அதான் சொல்கிறாங்க. சொல்லுங்க. வலைசமில் குரான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ங்கிறது குரானே கட்டுப்பட்டதல்ல, விஃபாக்கன் ஏகபத்தை சொல்லி வர்றாங்க. எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. அதை எந்த இமாமும் ஆமீன்கிறது குரான்லே கட்டுப்பட்டது, சூரத்துல் ஃபாத்திஹால கட்டுப்பட்டதுன்னு என்ன செய்யலை, சொல்லலை. வலைசமில் குரான் ஆமீன் என்பது குரானிலே கட்டுப்பட்டது இல்லை, விஃபாக்கன் ஏகபத்தை சொல்லின் பிரகாரம். லாக்கின் யசுன்னு ஹத்துமு சூரத்தி பிஹி, அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஆமீனை கொண்டு முடிப்பது சுன்னத்தாகும். வலத்தாலீன் ஆமீன் சொல்லிடணும். விளங்குதுங்களங்க. அது கொண்டு முடிக்கிறது என்ன இருக்குது, சுன்னத்தான. அது குரானில் கட்டுப்படலை, சூரத்துல் ஃபாத்திஹாலையும் கட்டுப்பட்டதில்லை, எந்த இமாம்கள்டையும் கட்டுப்பட்டதில்லை. வலைசமில் குரானி, அந்த ஆமீன் என்பது குரானில் கட்டுப்பட்டதில்லை, விவாகன் ஏகபத்து சொல்லி வராரம். லாக்கின் யசுன்னு ஹத்துமு சூரத்தி பிஹி, ஆமீனை கொண்டு அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை முடிப்பது சுன்னத்தாகும். ஏலி கௌலி அலைஹிஸ்ஸலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பதினால். எப்படி, அல்லமனி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு கற்றுத் தந்தார்கள். சொல்லுப்பா, ஆமீன், ஆமீனை கற்றுத் தந்தார்கள். இந்த ஃபராகி மின் கிராத்தில் ஃபாத்திஹா, சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவதிலிருந்து முடிந்த நேரத்தில், சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவதிலிருந்து முடிந்த நேரத்தில் ஆமீனை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கற்றுத் தந்தார்கள். வகால சொன்னாங்க, இன்னஹு, அந்த ஆமீனாகிறது கல் ஹத்திமியல் கித்தாபி, லெட்டரின் மீது முத்திரை வைப்பதை போல. லெட்டருக்கு சீல் வைப்பாங்கல்லப்பா, லெட்டருக்கு என்ன செய்வாங்க, சீல் வைப்பாங்க. அந்த மாதிரி ஆமீன்கிறது முத்திரை. இன்னும் அந்த ஆமீன் கல் ஹத்திமியல் கித்தாப், லெட்டரின் மீது முத்திரை வைப்பதை போல. அஃபி மஅனாஹு, இதே கருத்தில் தான் இருக்கிறது கவுல் அலி ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய சொல்லு இந்த கருத்தில் தான் இருக்கு. என்ன சொல்றாங்க, ஆமீன் என்பது ஹாத்திமு ரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீனுடைய முத்திரையாயிருக்கும். ஹத்தம பிஹி, அந்த ஆமீனை கொண்டுதான் துஆ அபதிஹி, அடியாருடைய துவாவை அல்லாஹ் நிறைவு செய்திருக்கிறான். யகூலுஹு எழுதனப்பா, யகூலுகுல் இமாம், இமாம் அந்த ஆமீனை சொல்வார். வெஜிஹரு பிஹி, அதை இறைந்தும் சொல்வார். இல் ஜஹிரியத்தி, ஜஹிரியத்தான சொல்ல. ஷாஃபி மதுஹபில் இமாமும் ஆமீன் சொல்வார், சத்தம் போட்டு. யாரும் சொல்லுவாங்க, மாமுமும் சொல்லுவாங்கல்ல, வலல்லாலீன் ஆமீன் வாங்குவாங்க. ஜஹிரி மகரிபு இஷா ஃபஜ்ரில். சொல்லுப்பா. யகூலுஹு, அடுத்து இருக்க, யகூலுஹு அந்த ஆமீனை சொல்வார், இமாம் சொல்வார். வெஜிஹரு பிஹி, அதை இறைந்து ஓதுவார். வில் ஜஹிரியத்தி, ஜஹிரியத்தான ஷாஃபி மதுஹபுடைய கருத்து இது. ஏன் லிமா ருவி அறிவிக்கப்பட்டிருப்பதினால், அன் வாயில் இப்னு ஹுஜர், வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு தஆலாவை சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டிருப்பதினால். எப்படி, அன்னஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான இதா ஃபரக, அப்படிதானங்க, கான இதா கரஅ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவார்களேயானால், வலல்லாலீன், வலல்லாலீன் என்று ஓதுவார்களேயானால், கால ஆமீன், ஆமீன் என்று என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. வரஃபஅ பிஹா, சௌத்தவுடைய சைத்தத்தை உயர்த்தவும் செய்வாங்க. உயர்த்தியிருக்காங்க, உயர்த்தாமல் இருக்காங்க. ஆயில் மூஜூர் அவங்க அறிவிக்கிறாங்க. வரஃபஅ பிஹா, அந்த ஆமீனை கொண்டு சத்தவு சௌத்தவு, சத்தத்தை உயர்த்துவார்கள். ஆனால் ஹதீஸ் வந்திருக்காவே இறைந்து ஓதணுங்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு மறைச்சு ஓதுவாங்கன்னு இருக்கு ஹதீஸில். விளங்குதப்பா. ஒன் அபி ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சுன்னத்தாக இருக்கக்கூடிய அத்தனையும் மறைக்கணும். சுன்னத்தாக இருக்கிற அத்தனையும், சுபான் ரபியல் அலீம், சுபான் ரபியல் அலீம் கூல சொல்கிறோம்ல, சுபான் ரபியல் அலா, சுபான் ரபியல் அலா, அதெல்லாம் சொல்கிறது சுன்னத்து. சுன்னத்து ஃபுல்லாக மறைக்கணும். விளங்குதா. சனா ஓதுறது சுன்னத்து, அதை மறைச்சி ஓதணும். விளங்குதப்பா. எதெல்லாம் வாஜிபோ அதை இறைந்து ஓதணும். சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறது வாஜிபு, துணை சூறா ஓதுறது வாஜிபு. அது நம்ம முந்தின 2 ரக்காத்தில் நினைச்சிடாத இறைந்து ஓதுறோம்.
நபி ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அறிவிக்கப்படுகிறது அன்னஹு அந்த இமாம் லா யகூலுஹு என்ன செய்ய மாட்டார், ஆமீனை சொல்ல மாட்டார் என்று வருகிறது. அனாபல் மஷூரு அன்னு அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி பிரபல்யமான கருத்து என்னன்னா அன்னஹு அந்த இமாம் யுஹ்ஃபீஹி அந்த ஆமீனை என்ன செய்வாரு, மறைப்பாருங்கிறது தான் பிரபல்யமான கருத்து. கமா ரவாஹு அப்துல்லா பின் முகஃபல் ரலியல்லாஹு அன்ஹுவும் அனசுன் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்திருப்பதை போல அதை மறைச்சு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அப்துல்லா பின் முகஃபல் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. கேட்டுங்களேங்க. ஒல் மாமூம் அம்மீனு மாவு இமாமோடு சேர்ந்து என்ன செய்வார், ஆமீன் சொல்லுவார். இமாமும் மறைச்சு சொல்லுவார், மாமூமும் என்ன செய்வாங்க, மறைச்சு சொல்லுவாங்க. ஏனி கௌலி அலைஹிஸ்ஸலாம் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு சொல்லியிருப்பதினால் இதா காலல் இமாமு வலதால்லீன் இமாம் வலதால்லீன் என்று சொன்னால் கூலு ஆமீன் நீங்கள் ஆமீன் என்று என்ன செய்யுங்க சொல்லுங்கள். நபி ஸல்லல்லாஹு சொல்லியிருக்காங்க, ஹதீஸ்ல வந்திருக்கு. அதே மாமூம்களும் சொல்லணும். ஏனென்றால் இன்னல் மலாயிக்கத்தை அப்படி தானப்பா தக்கூலு ஆமீன் மலக்குகள் ஆமீன் என்று சொல்லுகிறார்கள். ஃபமன் வாஃபக தமீனு யாருடைய ஆமீன் தமீனல் மலாயிக்கத்தி மலக்குகளுடைய ஆமீனுக்கு நேர்படுகிறதோ மன் வாஃபக தமீனுகு யாருடைய ஆமீன் மன் வாஃபக தமீனுகு ஃபமன் வாஃபக தமீனுகு யாருடைய ஆமீன் தமீன மலாயிக்கத்தி அப்படி தானப்பா மலக்குகளுடைய ஆமீனுக்கு நேர்படுகிறதோ குஃபிர் லஹு மா தகத்தம மின் தம்பி அவருடைய பாவத்திலிருந்து முந்தி விட்டதெல்லாம் அவருக்கு என்ன செய்யப்படுறோம், மன்னிக்கப்பட்டுரும். நபி ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த ஹதீஸ் ஒன்று சொல்கிறேன் பாரு. நபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்ன ரசூலுல்லாஹி கால நீ உபய் பின் காப்னு வருதுல, உபய் பின் காப் ரலியல்லாஹு அன்ஹு இல்லை அன்னைக்கு சொன்ன சஅத் பின் முஅல்லா இப்பா ஹதீஸில் வருது புகாரி ஷெரீஃபில் சஅத் பின் முஅல்லா ரலியல்லாஹு ஒரு நாள் சொன்னாங்களாம், அல்லாஹ் உஹ்பிருக பி சூரத்தின் ஒரு சூரத்தை ஒன்று கற்று தரட்டுமா. அதுவும் எப்போ எப்படி வருதுன்னா அது ஹதீஸில் புகாரியில் விழுந்தப்பா ஒரு சஅத் பின் முஅல்லா ரலியல்லாஹு அன்ஹு அழைச்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் சஅத் பின் முஅல்லான்னு கூப்பிட்டாங்க. அவர் அப்போ தொழுதுகிட்டு இருந்தாங்க. தொழுது முடிச்சுட்டு சலாம் கொடுத்துட்டு வந்தாங்க. யார் ரசூலுல்லாஹ் என்னை கூப்பிட்டீங்களே, என்ன விஷயம், நான் கூப்பிட்டு ரொம்ப நேரம் ஆகுதே, நீங்கள் கூப்பிடும்போது நான் தொழுதுகிட்டு இருந்தா என்ன, அலம் தஸ்ம கௌலல்லாஹி தஆலா அல்லாஹ்வுடைய சொல்ல நீ கேட்கலையா, இஸ்தஜீபு லில்லாஹி வலி ரசூலி இதா தஆக்கும் தான் அல்லாஹ் சொல்கிறானே, அல்லாஹ்வும் ரசூல் அழைச்சா உடனே பதில் சொல்லுங்கிறான். நான் கூப்பிட்டா வந்துடணும், நான் கூப்பிட்டா எனக்கு சட்டம் தெரியாதுங்க யாரை சொல்லா நம்மளுக்கு வந்துடுறேன். சரி அல்லாஹ் பஷீருக்க விளங்குதப்பா உனக்கு ஒரு சோபனம் சொல்லட்டுமா, பி சூரத்தின் ஒரு சூரத்தை கொண்டு. அந்த மாதிரி சூரத்து தௌராத்துலேயும் கிடையாது, இஞ்சிலையும் கிடையாது, குரான்லேயும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூரத்தை உனக்கு சொல்லட்டுமா, பள்ளியா சொல்லிட்டு வெளியேறங்காட்டின்னு சொல்கிறேன். நாங்கள் சொல்லிட்டு கீழே இறங்கினாங்களாம். தௌராத்தில் இஞ்சி இல்லை, குரானில் அது மாதிரி ஒரு சூறா இல்லை, அப்படிப்பட்ட ஒரு சூரத்தை கண்டு தரட்டுமான்னு சொன்னீங்களே, சொல்லாமையே போறீங்களா, தான் சூரத்துல் ஃபாத்திஹான்னாங்க. பாரு இங்கே உபய் பின் காபுக்கு சொன்னாங்கன்னு வருது, சஅத் பின் முஅல்லா ரலியல்லாஹு அன்ஹு தான் சொன்னதா ஹதீஸ்ல வருது. பாருப்பா உன்னை இதனால வருத்தம் வச்சிருவாங்க இருக்கிறத. உன் நபி ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு திருமதி இமாம் அறிவிக்கிறாங்களாம், விளங்குதா. நபி ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீ உபய் பின் கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்களாம். எப்படி, அலா உக்பிருக்க உங்களுக்கு நான் அறிவித்து தரட்டுமா, அலா உக்பிருக்க பி சூரத்தின் சூரத்தை உங்களுக்கு நான் அறிவித்து தரட்டுமா, லம் துன்சல் அது இறக்கப்படவில்லை, இத்தௌராத்தி தௌராத்திலேயோ, ஒரு இஞ்சியிலேயோ, ஒரு குரானிலேயோ அருளப்படவில்லை, மிசுலுகா அது போன்ற சூறா அருளப்படவில்லை, அதை உங்களுக்கு அறிவித்து தரட்டுமான்னாங்க. குல்து பலா யார சொல்ல அறிவித்து தாருங்கள் நாங்கள். காரணம் சொல்லான்னு சொன்னாங்க, ஃபாத்தியத்துல் கித்தாப் அதான் என்னவா இருக்கும், ஃபாத்தியத்துல் கித்தாப் சூரத்துல் ஃபாத்தியாவா இருக்கும். ஏன்னா குரான்லேயும் அந்த மாதிரி சூரத்து கிடையாது, இந்த மாதிரி சூரத்துல் ஃபாத்தியா மாதிரி ஒரு சூறா கிடையாது. அப்படி கொடு ஒரு குரான்லேயும் மிசுலுகா அந்த சூரத்துல் ஃபாத்தியா மாதிரி ஒரு சூறா கிடையாது, அப்படி அர்த்தம். குல்து பலா கற்றுத்தாங்க யார சூழல்லான்னு. அதில் ஃபாத்தியத்துல் கித்தாப் தான் சூரத்துல் ஃபாத்தியா. இன்னஹா சபுல் மசானி பெரட்டி ஓதப்படக்கூடிய 7 வசனங்கள். பெரட்டி முதல் ரக்காயத்திலும் ஓதணும், 2ஆம் ரக்காயத்திலும் ஓதணும், 3ஆம் ரக்காயத்திலும் ஓதணும், 4ஆம் ரக்காயத்திலும் ஓதணும், 4 ரக்காயத்திலும் ஓதணும். விளங்குறங்க. ஷாஃபி மதுவில் 4 ரக்காயத்திலும் ஓதுறது ஃபர்லு, அனைத்து மதுவில் முந்தின 2 ரக்காயத்தில் ஓதுறது வாஜிபு, பிந்தின 2 ரக்காயத்தில் ஓதுறது முஸ்தாஹப். அப்படி தானப்பா.
தராவியில் 20 ரக்காயத்தையும் ஓதப்படுது. அதான் சபுல் மசானி, பிரட்டி பிரட்டி ஓதப்படக்கூடிய 7 வசனங்கள். ஒரு குர்ஆனுல் அதீமுல்லதி ஊத்தித்து, நான் கொடுக்கப்பட்ட மகத்தான குர்ஆனும் கூட, நான் கொடுக்கப்பட்ட மகத்தான குர்ஆன் அது சூரத்துல் ஃபாத்திஹா. கேளுங்க, அடுத்து ஒரு ஹதீஸ் அருமையானது கேளுப்பா. ஒரு தடவை வானம் திறக்கிற மாதிரி, கதவு திறக்கிற மாதிரி சத்தம் கேட்டுச்சான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க. அப்போ ஜிப்ரீல் சார் கேட்குறாங்க, யாரை சொல்லா எழுத வானத்தில் பார்க்குறீங்கிறாங்க. இல்லை ஏதோ கதவு திறக்கிற மாதிரி வானத்தில் சத்தம் கேட்டுச்சு. அதான் ஆமாம், இன்றைக்கி ஒரு கதவு திறக்கப்பட்டிருக்கு. வானத்தில் நிறைய வாசல் இருக்குது. இன்றைக்கி ஒரு கதவு திறக்கப்பட்டிருக்கு, இது வரல திறக்கப்படலை. ஒரு மலைக்கு இறங்கி வர்றாரு, அது இது வரல இறங்கி வந்ததில்லை. உங்கள்கிட்ட செய்தி சொல்கிறாரு கேளுங்க. அந்த மலைக்கு இறங்கின்னு சொன்னார், இது வரல நான் வந்ததில்லை, நான் வர்றேன் அல்லாஹ் ஸலான்னு சொல்லி சொன்னால், உங்களுக்கு ஒரு 2 100 கொடுக்கப்பட்டிருக்கு. அபிஷிர் பி நூரைனி, 2 100 கொண்டு சோபனம் பெறுங்கள். லம் யூத்தகுமா நபியும் கபலுக்கு, உங்களுக்கு முன்னால் எந்த நபிக்கும் அந்த 100 கொடுக்கப்படலை. அது சூரத்துல் ஃபாத்திஹா, கவாத்திமு சூரத்துல் பக்ரா. பக்ராவுடைய கடைசி 2 ஆயத்து இருக்குல்ல, ஆமன ரசூல் பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன் குல்லுன் ஆமன பில்லாஹி மலாயிகத்திஹி குதுபிஹி வ ருசுலிஹி லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மிர் ருசுலிஹி வ காலூ சமீனா வ தஅனா குப்ரானக ரப்பனா வ இலைக்கல் மஸீர் லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா லஹா மா கஸபத் வ அலைஹா மா கஸபத் ரப்பனா லா துஆகிதுனா இன் நஸீனா வ அக்தனா ரப்பனா வ லா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா அமல்து வல்லதீன மின் கப்லினா ரப்பனா வ லா துஹம்மில்னா மா லா தாகத லனா பி வஅஃபு அன்னா வக்ஃபிர் லனா வரஹம்னா அன்த மௌலானா வன்சுருனா அலல் கௌமில் காஃபிரின். மேராஜில் நபி ஸல்லல்லாஹு போகும்போது டைரெக்டாக அல்லாஹ் ஓதி காமிச்சாங்க. 2 ஆயத்தையும் மேராஜில் கொடுக்கப்பட்டுச்சு. ஆமன் ரசூல் சூரத்துல் ஃபாத்திஹா விளங்குதப்பா. அது 2 தடவை மக்காவில் 1 தடவை மதீனாவில் 1 தடவை படிச்சுன்னா வருது, ஓதிட்டோம். சரி, அப்போ தம்பி 2 100 கொண்டு நன்மாராயம் பெறுங்கன்னாங்களாம். பாருங்கள், ஒரு நபி உரையிறத்தில் அலி அல்லா தானே இருக்கேன். வனிபின் அப்பாஸின் அலி அல்லா அன்மா கால பைனா நஹனு இந்த ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு இருக்கும்போது அத்தாஹு அப்படி தானே இருக்கு, இது அத்தாஹு மலக்குன், அப்பொழுது ஒரு மலக்கு வந்தார்கள். வந்து கால சொன்னாங்க, அபிஷிர் நீங்கள் நன்மாராயம் பெறுங்கள். பி நூரைனி 2 100 கொண்டு நன்மாராயம் பெறுங்கள். விளங்குதப்பா. ஊத்தீத்தகுமா, அந்த 2 100 நீங்கள் தரப்பட்டிருக்கிறீர்கள். லம் யூத்தகுமா நபியுன் மின் கபலக், உங்களுக்கு முன்னால் எந்த நபிக்கு அது கொடுக்கப்படலை. லம் யூத்தகுமா நபியுன் கபலக், உங்களுக்கு முன்னால் எந்த நபிக்கு அது கொடுக்கப்படலை. ஒன்று அஹதுஹா அஹதுஹுமா, 2 முந்தினது ஃபாத்திஹத்துல் கிதாப் சூரத்துல் ஃபாத்திஹா. சானியுமா 2வது கவாத்திமு சூரத்துல் பக்ரா, சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 ஆயத்து. அது ஆமன ரசூல். லன் தக்ர அர்ஃபன் மின்ஹா, இவைகளிலிருந்து எந்த அர்ஃபையும் நீங்கள் ஓத மாட்டீர்கள். இல்லா உழைத்தி இது கொடுக்கப்பட்டே தவிர. அல்ஹம்து சூரா ஓதனோம்னா அது கொடுக்கப்படும் நம்மளுக்கு. இது சிராத்துல் முஸ்தகீம் சிராத்துல் லதீன அன்அம்த அலைஹிம். சூரத்துல் ஃபாத்திஹா ஆமன் ரசூல் நைட்டில் படுக்கும்போது ஓதிட்டு படுக்கணும். ஆமன் ரசூல்லாம் ஓதிட்டு படுத்தா என்ன இருக்குது, கஃபத்தாகும் 2 ஆயத்தையும் உனக்கு போதும். இரவெல்லாம் நின்று வணங்கின நன்மை, மலக்குகள்லாம் பாதுகாப்பு தர்றாங்களாம். அடுத்து ஒன் உதைபத்துமின் யமான், ஒரு அருமையான ஹதீஸ்களே. ஒன் உதைபத்துமின் யமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்ணன் நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு கால சொன்னாங்க, இன்னல் கௌம், ஒரு கூட்டம், யபாசுல்லாஹு அலைஹிமுல் அதாப, அவர்களுக்கு அல்லாஹ் அதாபை இறக்க இருந்தான். ஹத்மன் மக்லியா, கட்டாயமான முறையிலே அதாபை இறக்க இருந்தான். ஆனால் அம்பாக எக்கரவு சபியின் மின் சிபியானியும், அவனுடைய சிறுவர்களிலிருந்து ஒரு சிறுவர் ஃபில் குத்தாபி மக்தபிலே ஓதினார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ன செஞ்சார், ஓதினார். யஸ்மவுல்லாஹு தஆலா, அல்லாஹு தஆலா அதை என்ன செஞ்சிட்டான், கேட்டுட்டான். கேட்டுதானப்பா, யஸ்மவுல்லாஹு தஆலா, அல்லாஹ் கேட்டுட்டான். கேட்டுட்டு எருஃபோ அன்ஹும், அவர்களை விட்டு நீக்கி விட்டான். இதாலிக்க இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவின் காரணத்தினால் அதாபை என்ன செஞ்சிட்டான், நீக்கிட்டான். 40 சன 40 ஆண்டு நீக்கி வச்சுட்டான். 40 ஆண்டு தள்ளி போட்டான். சூரத்துல் ஃபாத்திஹாவை ஆமாம் ஓதின பறக்கத்தில் ஒரு ஊட்டத்தை அழிக்கணும்னு இருந்தான். அல்ஹம்து சூராவை அந்த ஊதில் உள்ள மனசா பிள்ளைகள்லாம் ஓதிச்சான். ஓதின உடனே என்ன செஞ்சிட்டானா, 40 ஆண்டு அதாபெல்லாம் தள்ளி போட்டான். வாகில் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.